ஹரே கிருஷ்ணா. திருப்பாவை பாசுரம் 20. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். செப்பமுடையாய் திரளுடையாய் சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். செப்பன்னமின் நூலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பினை நங்காய் திருவே துயிலெழாய். உக்கமும் தொட்டொழியும் தந்துன்மனாலனை ஒக்கமும் தொட்டொழியும் தந்துன்மனாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோ எம்பாவாய். 33 அமரர்க்கு முன் சென்று. மேலை பாசுரத்தில் தத்துவமன்று தகுவு என்று ஓர் அரிய வைணவ கோட்பாட்டு சித்தாந்தத்தை நப்பின்னையின் செயல்மேல் வைத்து புலப்படுத்திய ஆயர்பாடி பெண்கள் இன்னும் கண்ணன் விழிக்காத நிலை கண்டு அவனை புகழும் நோக்கில் அவனுடைய பல்வேறு வீர தீர செயல்களை விளங்கச் சொல்லி துயிலெழுப்ப முனைகிறார்கள். 33 பேரை முக்கியமானவர்களாக உடைய தேவர்களுக்கு முன்னாலே சென்று படை நடத்தி பகைவரிடையே தன்னுடைய வீரத்தை விளங்க காட்டி தேவர்களின் நடுக்கத்தை தீர்த்து வைத்த பெருமிதமும் மிடுக்கும் வாய்ந்த அண்ணலே என்று முற்பட கிளத்துகிறார்கள். இவ்வாறு அவன் வீர தீரத்தை சொல்லி துயில் உணருமாறு வேண்டிக் கொள்கிறார்கள். அவன் துயிலுணர்ந்த பாடாக தெரியவில்லை. எனவே மேலும் அவனை புகழத் தொடங்குகிறார்கள். நேர்மை உடையவனே என்று அடுத்து பாராட்டினார்கள். அதன் மேலும் திறமை உடையவனே என்று புகழ்ந்தார்கள். பகைவர்களுக்கு அச்சத்தை விளைவிக்கின்ற குற்றமற்ற கோமானே என்றும் சொல்லி துயிலெழுப்ப முனைந்தார்கள். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். செப்பமுடையாய் திரளுடையாய் சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். இவ்வளவு புகழ்ந்து பேசியும் கண்ணனின் கருணை கண்கள் திறக்கவில்லை. எனவே மீண்டும் நப்பின்னையின் தயவினை நாடுகின்றார்கள். இப்பொழுது அவனை முன்னிலைப்படுத்தி பாராட்ட தொடங்குகிறார்கள். அழகிய மார்பினையும் செக்கச் சிவந்த வாயினையும் நுண்ணிய இடையினையும் கொண்ட நப்பின்னை பெண்ணே என்று புகழ்ந்துரைத்தார்கள். லக்ஷ்மி போன்றவளே என்று அடுத்து மொழிந்தார்கள். தூக்கத்திலிருந்து விழிப்பாயாக என்றும் கேட்டுக்கொண்டார்கள். பாவை நோன்பிற்கு பயன்படும் விசிறியினையும் கண்ணாடியினையும் வழங்கி இக்கணமே உன் கணவனை கண்ணனை மார்கழி நீராடுவதற்கு எழுப்பி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். செப்பென்ன மின்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய். உக்கமும் தட்டொழியும் தந்துன்மனாலனை இப்போதே எம்மை நீ நீராட்டுயிலோர் எம்பாவாய். சென்ற திருப்பாசுரத்தில் நப்பின்னையின் உதவியை நயந்து கேட்டும் அவள் உதவாத காரணத்தினால் அவள் போக்குக்கு உதவாத பான்மை உரியதன்று என்றும் கருத்தில் தத்துவமென்று தகவு என்று நப்பின்னையை சாடி பேசிவிட்டவர்கள் இப்பொழுது சற்று வருந்துகிறார்கள். நப்பின்னையை கோபித்து கொண்டது ஒருவேளை அவள் கணவனாகிய கண்ணனுக்கு வருத்தத்தை தந்திருக்குமோ என்று எண்ணி இத்திருப்பாசுரத்தின் தொடக்கத்தில் முதற்கண் அவனையே புகழ்ந்து பேசினர். ஆயினும் அவன் பிடி கொடுக்கவில்லை. எனவே ஆயர்குல பெண்கள் ஒரு பெண்தான் மற்றொரு பெண்ணின் மனத்தை நன்கு அறிய முடியும் என்றபடி மீண்டும் நப்பின்னையை புகழ்ந்து தங்கள் குறை முடிக்க வேண்டுகிறார்கள். இதுவரை பறை ஒன்றையே கேட்டவர்கள் இந்த திருப்பாசுரத்தில் நோன்புக்குரிய கருவிகளான விசிறியினையும் கண்ணாடியினையும் கேட்கின்றார்கள். இவை மட்டும் தந்தால் போதாது, உன் மணாளனையும் உவந்து தந்து எங்களுடன் மார்கழி நீராட அனுப்பி வைக்க வேண்டும் என்கிறார்கள். இப்போதே என்ற சொல்லால் அவர்கள் காட்டும் விரைவு புலப்படுகின்றது. நன்றே செய்யவும் வேண்டும், நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும் என்னும் பாடல் இங்கு நினைக்கத்தக்கது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.